ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் ரிவ்யூ. நம்ம இந்த வீடியோவில் வந்து அடுத்த 6 மாதத்துக்குள்ள ரிலீஸ் ஆக போகிற பிக்கஸ்ட் மூவிஸோட ரிலீஸ் டேட் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி அன்றைக்கி நம்ம ஒரு அலச போகிறோம். இது வந்து இந்த வீடியோவை 2 பார்ட்டாக பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப லென்த்தான வீடியோ. இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த பார்ட் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் வந்துட்டே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் படம் வெங்கி அட்லூரி அவர் டைரக்ஷனில் சூர்யா நடித்து இந்த படம் வந்து ஆகஸ்ட் 14 அன்னைக்கு உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு விண்டேஜ் லுக்கில் வந்து நடிச்சிருக்காரு. அதாவது சஞ்சய் விஸ்வநாத் அப்படிங்கிற கேரக்டரில் சர்வதேச துப்பாக்கி சுடுதல், அதாவது ஒரு ஷூட்டராக வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து மமிதா பைஜி கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டன், நாசர் மற்றும் பவானி ஸ்ரீ நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு. தயாரிப்பாளர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி. சூர்யா சாரோட முந்தின படமான கருப்பு வந்து 300 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சு. இந்த நேரத்தில் விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வந்து 200% பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் எப்படி வந்து ஒரு வரவேற்பை பெறுது அப்படின்னு. நம்ம பார்க்கக்கூடிய நெக்ஸ்ட் படம் ராக்கிங் ஸ்டார் யஷ் நடிப்பில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்க டாக்ஸிக் எ ஃபேரி டைல் ஃபார் கிரவுண்ட்ஸ் அப்ஸ். இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க படக்குழுவினர். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 26 ஓணம் பண்டிகையை ஒட்டி பல மொழிகளை வந்து டப் செய்யப்பட்டு உலகளவில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை வந்து கீது மோகன்தாஸ் இயக்கி இந்த படமான இது வந்து ஒரு பீரியட் ஆக்ஷன் டிராமா மூவியா வந்து ரிலீஸ் ஆக போகுது. கோவாவை பின்னணியா கொண்ட ஒரு கேங்ஸ்டர் கதையா வந்து இந்த படம் இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்படுது. இந்த திரைப்படத்தில் வந்து யஷ் வந்து இரட்டை வேடத்தில் வந்து நடிச்சிருக்காருன்னு கூறப்படுது. அதுலேயும் ஒரு கேரக்டர் நேம் வந்து ரிவீல் ஆயிருக்கு, டிக்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்தை கேஜிஎஃப் புகழ் ரவி பஸ்ரூர் வந்து இசையமைச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சண்டை பயிற்சியாளரான ஜே பெர்ரி மற்றும் இந்தியாவின் முன்னணி ஆக்ஷன் ஜோடி வந்து அன்பறிவு இவங்கெல்லாம் இணைஞ்சு சண்டை காட்சிகளை வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த படத்துக்கு. முக்கிய வேடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யஷ் வந்து கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அப்புறம் ருக்மணி வசந்த், கியாரா அட்வானி, கைல் பால், நயன்தாரா, ஹுமா கியூரஷி, அப்புறம் அமித் திவாரி இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான வேடங்கள் நடிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் வந்து நடிகர் சூரிய வந்து கதாநாயகனாக நடிக்கிற படமான மண்டாடி. இந்த படம் வர்ற செப்டம்பர் 14 இப்போ கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு திரையரங்கில் வந்து வெளியாக இருக்கு. இந்த படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் டிராமா மூவியாக வந்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாட்டோட கடலோர பகுதியில் வாழும் மீனவ சமுதாயத்தின் வீரத்தையும் அங்கே புகழ்பெற்ற படகு போட்டி, அதாவது போட் ரேசிங் அப்படின்னு சொல்லுவோம், அந்த விளையாட்டை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர்ற ஆபத்தான கடல் சார்ந்த சண்டை காட்சிகளையும் படகு போட்டி மேற்கொள்ளும் காட்சிகளையும் வந்து எந்த விதமான டூ போடாமல் சூர்யா அவர்கள் வந்து நடிச்சிருக்காரு. பல மாதங்கள் பயிற்சி எடுத்து பார்ப்போம் அவர் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த படத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறத. ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் இந்த படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 75 கோடி போட்டிருக்காங்க. சூரிய திரைப்பயணத்திலே இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது அவருக்கு. இந்த படத்தை வந்து ஜிவி பிரகாஷ் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா சூரிய வந்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் தொடர்ந்து தெலுங்கு நடிகர் சுகாஸ் வந்து இந்த படத்தில் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. இது மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. இவங்களோட சேர்ந்து மகிமா, நம்பியார், சத்யராஜ், அச்சித் குமார் மற்றும் ரவீந்திர விஜய் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் சூர்யா அவரோட கெரியரில் ஒரு பீக் மூவி அமையுமா அப்படிங்கிறத. நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய படம் கார்த்தி நடிப்பில் மித்தன் அவர் டைரக்ஷனில் வந்து சர்தார்னு அப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு 2022. அது மிகப்பெரிய வெற்றி படம். அதை தொடர்ந்து சர்தார் 2 வந்து செப்டம்பர் 10 விநாயகர் சதுர்த்தி பண்டிகை முன்னிட்டு திரையரங்குகளை வெளியாக போகுது என்பதை படக்குழு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் வந்து இரட்டை வேடங்கள், அதாவது ஏஜென்ட் சர்தார் சந்திரபோஸ் மற்றும் விஜய் பிரகாஷ் அப்படிங்கிற 2 கேரக்டர்ல வந்து மிரட்ட வர்றாரு நம்மளையா. இவரோடு சேர்ந்து எஜ்ஜே சூர்யா ஒரு வலுவான வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் மாளவிகா மோகன், ஆசிகா ரங்கநாத், அப்புறம் ரஜிஷா விஜயன், யோகி பாபு, விடிவி கணேஷ் இவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து லண்டன், கம்போடியா, சீனா, சென்னை மற்றும் ஹைதராபாத் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து 100 நாட்களுக்கு மேலே இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஷூட்டிங் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சாம் சிஎஸ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் செப்டம்பர் 10 ரிலீஸ் ஆகிற அதே நேரத்தில் டிமாண்டி காலனி பார்ட் 3 தேவர்கொண்டா அவர் நடிப்பில் வந்து வெளிவர இருக்க ரணபாலி இந்த படங்களும் அதே வாரத்தில் அடுத்தடுத்த நாட்களில் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எது தட்டிட்டு போகும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் அருள்நிதி மற்றும் பவானி சங்கர் இவங்க நடிப்பில் வந்து அஜய் ஞானமூர்த்தி இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆக டிமாண்டி காலனி பார்ட் 3 த எண்ட் இஸ் டூ நீண்ட நாளாக நிலவிட்டு இருக்க எதிர்பார்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக
ஜூன் மாதத்துலேயே இந்த படத்தோட ரிலீஸ் தேதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படம் செப்டம்பர் 11, அதாவது சர்தார் பார்ட் 2 ரிலீஸ் ஆகிற அடுத்த நாளே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை வந்து சென்னை, லடாக் மற்றும் போர்ச்சுகல் மற்றும் மால்டா ஆகிய நாடுகளை வந்து பிரம்மாண்டமான முறையில் வெறும் 80 நாட்களில் இந்த படத்தோட படப்பிடிப்பை முடிச்சிருக்காரு டைரக்டர். இந்த 3ஆம் பாகத்தில் வந்து மீனாட்சி கோவிந்தராஜன், அர்ச்சனா ரவிச்சந்திரன் மற்றும் முத்துக்குமார் ஆகியோர் முந்தைய பாகத்தில் என்ன கேரக்டர் நடிச்சாங்க அதே கதாபாத்திரத்தில் வந்து தொடர்ச்சியாக நடிச்சிருக்காங்க. இவங்களோட கூடுதலாக வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வந்து குரு சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. இவங்களோட கூடுதலாக ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் குரு சோமசுந்தரம் இணைஞ்சிருக்காரு. படத்தோட ப்ரோமோக்களில் வந்து த லைப்ரரின் அப்படிங்கிற ஒரு மர்மமான நூலக கதாபாத்திரத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த கேரக்டரில் தான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு குரு சோமசுந்தரம். வழக்கம் போல் சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. முன்னாடி வந்து 2 பாகங்கள் ஒப்பிருப்ப இந்த படம் வந்து மிகவும் பல மடங்கு ஹாரர் மற்றும் த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிறத படக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த படத்துக்கு ஈகர்லி வெயிட்டிங். நீங்களே வெயிட்டிங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைஞ்ச ஜெயிலர் படத்தோட பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆக போகிற தேதியை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு டீசர் மூலியமா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படம் ஆயுத பூஜை நவராத்திரி பண்டிகை முன்னிட்டு இந்த படம் அக்டோபர் 15 உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. பல மொழிகள் டப் செய்யப்பட்டு படத்தோட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமே முழுமையாக முடிச்சிட்டாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் இறுதிக்கட்ட எடிட்டிங் வேலைகள் மட்டும் விறுவிறுப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்து நெல்சன் திலீப் குமார் வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளரான அனிருத் ரவிச்சந்திரன் வந்து மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கும் ரீலோடட் பாடலோட டைகர் முத்துவேல் பாண்டியன் வந்து மீண்டும் களத்தில் இறங்குறாரு. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் கேமியோஸ் பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தை விட இந்திய திரையுலகின் ஃபேமஸான பிக் ஸ்டார்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த செகண்ட் பார்ட்டில் முத்துவேல் பாண்டியனை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து பண்ணுறாரு. அவரை தொடர்ந்து மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமார் வந்து மேத்யூ மற்றும் நரசிம்மா அப்படிங்கிற அதே ரோலோட வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் எஜ்ஜே சூர்யா வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரை தொடர்ந்து வித்யா பாலன் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க இந்த படத்தின் மூலயமா. ரித்திக் ரோஷன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து முத்துவேல் பாண்டியன் அவரோட நண்பராக வந்து ஒரு வலிமையான கேமியா ரோல் பண்ணியிருக்காரு. இதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தமுரி பாலகிருஷ்ணா இவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக சிறப்பு தோட்டத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி பிக் ஸ்டார் கேட்ஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய படம் இப்போதைய தமிழக முதல்வரான தளபதி விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன். இந்த படம் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதமே தணிக்கை போகிறதுக்கு முன்னாடியே ஹை குவாலிட்டியோட இன்டர்நெட்டில் வந்து லீக் ஆயிடுச்சு. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாக்குச்சு இவரோட ரசிகர்களுக்கு இடையே. சென்சார் சான்றிதழ் சமீபத்தில் வந்து சமூக வலைதளங்களில் வந்து ஜனநாயகன் படத்திற்கு சேனல் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து இன்டர்நெட்டில் வைரல் ஆச்சு. அது முற்றிலும் போலியானது அப்படிங்கிறத கேவின் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து மறுத்துட்டாங்க. தற்போதைய நிலையில் தணிக்கை குழு வந்து படத்தோட இறுதி பார்வையை முடிச்சுட்டு சில திருத்தங்களை வந்து படக்குழுவிற்கு வந்து பரிந்து வச்சிருக்காங்க. அந்த மாற்றங்களை செய்கிற பணியில் வந்து படக்குழு இப்போது இருக்குது. இந்த படத்தோட ரிலீஸ் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை சான்றிதழ் கிடைச்சதும் அதிகாரப்பூர்வமாக தேதியை அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இருப்பினும் திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் படக்குழு வந்து ஜூலை கடைசி வாரம் இல்லாட்டி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து இந்த தேதி வந்து உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. இந்த படத்தை வந்து வினோத் வந்து இயக்கியிருக்காரு. இசையை வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரன். இந்த படத்தில் நடிச்சவங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வெற்றி கொண்டான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு. அவரை தொடர்ந்து பாபி டியோல் வந்து மிரட்டும் வில்லனா பண்ணுறாரு. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரியா மணி, பிரகாஷ்ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த பார்ப்போம் இந்த படத்தை வந்து இந்த அடுத்த 2 மாதம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ரிலீஸ் ஆனால் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும் அவருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து ஜனநாயகனாச்சும் தணிக்கை சேனல் கிடைக்கல. தணிக்கை சேனல் கிடைச்சும் கூட ரிலீஸுக்கு தள்ளி போயிட்டு இருக்க படமான துருவ நட்சத்திரம். இதை தான் நம்ம அடுத்து கடைசியாக பார்க்க போகிறோம். சிஎன் விக்ரம் நடிப்பில் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வந்து நீண்ட காலமாக தள்ளி போயிட்டு இருக்க துருவ நட்சத்திரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏப்ரல் 30 அப்போ வந்து அனைத்து நிதி பிரச்சனைகளையும் முறைப்படுத்தி ஜூன் 15க்குள்ளே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருந்தாங்க. பல முயற்சிகள் எடுத்தும் கூட ஜூன் 15க்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் செய்ய முடியல. அதனால் கௌதம் மேனன் வந்து நீதிமன்றத்தில் அடுத்த 30 நாளைக்கு வந்து அவகாசம் கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம்
படத்தை வந்து ரிலீஸ் செய்வதற்கான கால கெடுவை வந்து ஜூலை 31 வரையும் தள்ளி வச்சுட்டாங்க. படம் முழுமையாக முடிஞ்சு சென்சாரில் வந்து EA சேனல் பெற்று ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இந்த ஜூலை மாத இறுதிக்குள்ள வந்து நீதிமன்றம் கொடுத்த கெடு வந்து முடியுது. அதனால் இந்த பல ஃபார்மாலிட்டிஸை முடித்து இந்த படம் ரிலீஸ் ஆகாமா அப்படிங்கிறத பார்ப்போம். ரிலீஸ் ஆனால் ஜான் அப்படிங்கிற விக்ரம் கேரக்டர் வந்து தியேட்டர்ஸில் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஃபேன்ஸ் வந்து ஈகர்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறத. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவோட பார்ட் 1 இது. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று வந்து சேரும். தேங்க்யூ கைஸ்.